தலைமைச் செயலகம் வந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் உதயநிதி ஸ்டாலின் மீது புகார். தன்னோட தாயாரும் அதிமுக வேட்பாளருமான லீமா ரோஸ் பத்தி அவதூறா பேசினதா சொல்லி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேல நடவடிக்கை எடுக்க கோரி லட்சிய ஜனநாயக கட்சியோட தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சென்னை தலைமைச் செயலகத்துல தேர்தல் ஆணையர்கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. தன்னோட குடும்பத்தை குறி வச்சு அவதூறு பரப்பப்பட்டிருக்கிறதா உதயநிதி ஸ்டாலின் மேல தேர்தல் ஆணையத்துல புகார் கொடுத்திருக்காரு. லாட்டரி அதிபர் சார்லஸ் மார்டினோட குடும்பமே அரசியல்ல இறங்கி இருக்கு. ஆளுக்கு ஒரு கட்சியில அரசியல்ல இருக்காங்க. சார்லஸ் மார்டினோட மனைவி லீமா ரோஸ் அதிமுக சார்பில் திருச்சி மாவட்டம் லால்குடி தொகுதியில களமிறங்கி இருக்காங்க. சார்லஸ் மார்டினோட மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுச்சேரியில தனியா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில இணைஞ்சு தேர்தல்ல போட்டியிட்டு இருக்காரு. லாட்டரி அதிபர் சார்லஸ் மார்டினோட மருமகன் ஆதவ் அர்ஜுனா தாவேகாவில முக்கிய பொறுப்புல இருக்காரு. வில்லிவாக்கம் தொகுதியில களமிறங்கி இருக்காரு. இந்த நிலையில சமீபத்துல தேர்தல் பிரச்சாரத்துல பேசின உதயநிதி ஸ்டாலின் லால்குடி தொகுதி அதிமுக வேட்பாளர் லீமா ரோஸ் பத்தி விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இந்த நிலையில சென்னை தலைமைச் செயலகத்துல தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்க லட்சிய ஜனநாயக கட்சியோட தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் இன்னைக்கு நேர்ல சந்திச்சு புகார் மனு ஒண்ணு கொடுத்திருக்காரு. அப்போ தேர்தல் நடத்தை விதிகளை மீறி லால்குடி சட்டமன்ற தொகுதியோட அதிமுக வேட்பாளரும் தன்னோட தாயாருமான லீமா ரோஸ் பத்தி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த விவகாரத்துல உதயநிதி ஸ்டாலின் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டு தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட வலியுறுத்தி இருக்காரு. அதை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திச்ச ஜோஸ் சார்லஸ் மார்டின் போன ஏப்ரல் 11 திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாரு. அப்ப அவரு இந்த தொகுதியோட அதிமுக வேட்பாளரும் தன்னோட தாயாருமான லீமா ரோஸ் மார்டின் பத்தி அவதூறா பேசியிருக்காரு. இது மூலமா என்னோட தாயாரோட கண்ணியம், மரியாதை, அப்புறம் சுயமரியாதைய கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அது எங்க குடும்பத்தோட நட்பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தி இருக்கு. எங்க குடும்ப அரசியல்ல ஈடுபடுறது லாட்டரி தொடர்பான செயல்களை முன்னெடுக்கத்தான் அப்படிங்கிற நோக்கத்தோட துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. நாங்க மக்களை ஏமாத்தி சம்பாதிக்க போறோம் அப்படின்னு தவறான கருத்தை முன் வச்சிருக்காரு. இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றது, பொய்யானது, அப்புறம் தீய நோக்கத்தோட முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான கருத்துக்கள் தேர்தல் நடத்தை விதிகளை நேரடியா மீறது. குறிப்பா அரசியல் எதிரிகளை விமர்சிக்கிறப்போ அவங்களோட கொள்கைகள் அப்புறம் செயல்களை பத்தி மட்டும் தான் பேசணும் அப்படிங்கறதையும், தனிப்பட்ட வாழ்க்கையிலனா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் சொல்லக்கூடாது அப்படிங்கறதையும் இந்த விதிகள் வலியுறுத்துது. ஆனா தேர்தல் நடத்தை விதிகளை உதயநிதி முற்றிலும் புறக்கணிச்சிருக்காரு. தனிப்பட்ட தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்குது. குடும்பத்தை குறி வச்சு அவதூறு பரப்பப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம வாக்காளர்களை தவறா வழி நடத்தக்கூடிய முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டிருக்குது. அதனால நான் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு ஜோஸ் சார்லஸ் மார்டின்.